பீஸா உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். நம்பிக்கை இல்லையா? இந்த வீடியோவை பாருங்கள். இந்தியாவில் பீஸான்ற ஒரு ஃபுட்டு அன்ஹெல்த்தியாகவே மாறிடுச்சு. ஆனால் இட்டாலியில் அவங்க ரெகுலராக டெய்லியும் இட்லி தோசை மாதிரி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் ஏன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன், இட்டாலி, யூஎஸ்ஏ இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் பீஸாவை கோதுமையில் செய்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் மைதா. செகண்ட், ஸ்லோ ஃபெர்மெண்டேஷன். இட்டாலியன் பீஸாலாம் நம்ம தோசை மாவு மாதிரி 12 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ் வரைக்கும் ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவாங்க. அதனால் ப்ரோபயோட்டிக் அண்ட் குட் பாக்டீரியாலாம் க்ரியேட் ஆகும். ஸோ ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகும். பட் இந்தியன் பீஸாலாம் இதில் எந்த ப்ராசஸும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தேர்ட், டாப்பிங் இட்டாலியன் பீஸாலாம் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள், ஃப்ரெஷ்ஷான மொசரல்லா சீஸ்னு சீசனிங் கூட ஃப்ரெஷ் தான். ஆனால் இந்தியன் பீஸாவில் எதுவுமே ஃப்ரெஷ் கிடையாது. எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான். ஃபோர்த், அவங்க ஹெல்த்துக்காக ஆலிவ் ஆயில் அண்ட் ஃப்ரெஷ் சீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ரீஃபைண்ட் ஆயில், ப்ரிசர்வேட்டிவ் சீஸ் தான். டிரான்ஸ்ஃபேட் லெவலும் ஜாஸ்தி. ஃபிஃப்த், பேக்கிங் ப்ராசஸ். ஆத்தென்டிக் இட்டாலியன் பீஸாஸ்லாம் 500 டிகிரி செல்சியஸில் வுட் ஃபயரில் பண்ணுவாங்க. அதனால் 3 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். நல்ல ஒரு கேரமலைஸ்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். பட் இந்தியாவில் எலக்ட்ரிக் ஓவன்ஸ் யூஸ் பண்ணுறனால பேர்ன்டு ஃபீல் தான் கிடைக்கும். அண்ட் அதுவும் டாக்ஸிக்கும் கூட. அது போக 10 to 20 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரெண்டு பீஸஸும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியண்ட்டோ இல்லை ப்ரிப்பரேஷன் மெத்தடோ பேக்கிங் பண்ணுற விதம் இது எல்லாமே லெஸ் கேலரிஸ் ஆயிரும். அண்ட் இந்தியன் பீஸாவில் அப்படியே ஆப்போசிட், ஹை கேலரிஸ். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு அத்தன்டிக்கான பீஸா அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பீஸான்னு டைப் பண்ணுங்கள்.